ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் டிஎன்டெட் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். அது ஃபிசிக்ஸில் 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலில் கண்டறியப்பட்ட காந்த பாறைகள் சிறுவன் மேக்னசிசன் பெயரால் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படிங்கும்போது ஆன்சர் மேக்னெட் என்றும் மேக்னடைட் இப்பாறைகள் கண்டறியப்பட்ட மெக்னீசியா என்ற ஊரின் பெயராலும் இப்பெயர் வந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ரெண்டாவது, காந்தத்தன்மையுடைய தாது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மேக்னடைட் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இவை எங்கே இருக்குன்னா இயற்கையான பாறைகளில் இருக்கிறதுனால இதுக்கு வடிவம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படுவது எது? மேக்னடைட். இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா திசையினை அறிய பயன்படுவதால் இவை வழிகாட்டும் கற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பொதுவாக பயன்படுத்தப்படும் செயற்கை காந்தங்களை கூறுக. சட்டகாந்தம், லாடகாந்தம், வளையகாந்தம் மற்றும் காந்த ஊசி. வேறு எந்தெந்த வடிவில் காந்தங்கள் காணப்படுகிறது? நீள்கோள் வடிவம், வட்ட வடிவம், உருளை வடிவம். காந்தத்தால் ஈர்க்கப்படக்கூடிய பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காந்தத்தன்மையுடைய பொருள்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எவை காந்தத்தன்மையுடைய பொருள்கள் ஆகும்? இரும்பு, கோபால்ட், நிக்கல். காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? காந்த தன்மையற்ற பொருள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காந்த தன்மையற்ற பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா காகிதம், நெகிழி. தடையின்றி தொங்க விடப்பட்ட காந்தம் எந்த திசையில் ஓய்வு நிலைக்கு வரும்? வடக்கு, தெற்கு. ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்னர் யார் காந்த கற்களை கட்டி தொங்கவிட்டால் அவை வடக்கு தெற்கு திசையிலேயே ஓய்வு நிலைக்கு வரும் என்று கண்டறிந்தனர் அப்படின்னா சீனர்கள். காந்தத்தன்மையுடைய கற்களை கொண்டு எதனை செய்து பயன்படுத்தினர் அப்படின்னா திசை காட்டும் கருவிகள். யார் தங்கள் படகுகளிலும் கப்பல்களிலும் இத்தகைய கற்களை கொண்டு புயல் காலங்களிலும் மூடுபனி காலங்களிலும் திசையை அறிந்து பாதுகாப்பான கடல் பயணங்களை மேற்கொண்டனர் அப்படின்னா சீன மாலுமிகள். காந்த திசை காட்டும் கருவி என்பது என்னன்னா திசை அறிய உதவும் ஒரு காந்த ஊசி பெட்டி. தடையின்றி சுழலும் வகையில் ஒரு காந்த ஊசி இதன் மையத்தில் பொருத்தப்பட்டு உள்ளது. காந்த திசை காட்டும் கருவி பொதுவாக எங்கு பயன்படுத்தப்படுகிறதுனா கப்பல்கள், விமானங்கள். மலையேறுபவர்கள் தாங்கள் திசை மாறி வேறு இடத்திற்கு செல்லாமல் இருக்க இதை அவசியம் எடுத்து சென்றனர். காந்தங்களில் எதிரெதிர் துருவங்கள், இது சவுத் நார்த், நார்த் சவுத் ஒன்றை ஒன்று ஈர்க்கின்றன. காந்தங்களின் ஒத்த துருவங்கள்னா நார்த் நார்த், சவுத் சவுத் ஒன்றை ஒன்று விளக்குகின்றன. காந்தங்கள் அவற்றின் காந்தத்தன்மையை எப்போது இழந்துவிடும்? வெப்பப்படுத்தும் போதோ, உயரத்திலிருந்து கீழே போடும்போதோ, சுத்தியால் தட்டும் பொழுதோ அதனை இழந்துவிடும். குதிரை